ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூமூஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். பசங்க ஒரு வாரமாகவே மூமூஸ் வேணும் அப்படின்னு கேட்டுன்னு இருந்தாங்க. கடையில் ஒரு 8 பீஸ் தான் வரும், அதுவே 100 ரூபா கிட்ட வரும். சரி, வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது. ஆல்ரெடி 2 டைம் செஞ்சுருக்கோம். வாங்க இந்த டைம் செய்யலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். கோஸு ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். காய் துருவுறது இருந்தால் அதில் துருவிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த வெங்காயத்தலை எல்லாம் அதுதான். இது பூண்டு பொடியாக கட் பண்ணிக்க. எல்லாமே பொடியாக இருக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோமோஸ் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பிசைஞ்சு மூடி போட்டு வச்சிடலாம், ஏன்னா மாவு நல்லா ஊறணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடேறிச்சு. பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் வச்சு தான் செய்ய போகிறேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அது நல்லா பச்சை வாசனை போன பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டைக்கோஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது, ஏன்னா தண்ணி விட்டுரும். லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது அஜினமோட்டோ டேஸ்ட்டுக்காக சேர்த்துறது. நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், இல்லை சால்ட்டே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கினேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோமோஸ் தான் இப்போ ஃபோல்டிங் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு 2 ஷேப் தான் தெரியும், அதனால் ஒரு 2 ஷேப்பில் தான் நான் செஞ்சேன். பாருங்கள், இப்படி தான் செஞ்சேன் நான் ஃபோல்டிங்கு. என் ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருங்க ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சாங்க, நான் இன்னொரு மாதிரி செஞ்சேன். இதுவே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஃபோல்டு பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிச்சு. எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் ஃபோல்டு பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து மோமோஸ் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, 4 காஞ்ச மிளகா, 4 பூண்டு, அவ்வளோதான் மோமோஸ் சட்னிக்கு தேவையான பொருள். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ சுடு தண்ணி ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அவ்வளோதான், மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. அடுத்து தோசைக்கும் வச்சு சாப்பிட்டேன். இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருந்தது. மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
மோமோஸ் சட்னி அடுத்து மயோனஸும் வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் மயோனஸ் தான் இது. அவ்வளோதான், மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க 2 பேருக்கும் கொடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க 2 பேருமே. என் பையன் தான் கேட்டுனே இருந்தான். ஒரு வழியாக எப்படியோ செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க 2 பேர் சாப்பிட்ட பிறகு நானும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது மோமோஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.